ஒன்னு ரெக்கார்டிங் ஆகுதா? என்ன செஞ்சிருக்காங்க?
கதைக்கிறது விளங்குதா? Right. கவனிக்கணும். அண்டைய சொன்ன விஷயத்தையும் திருப்பி சொல்றோம் கவனிக்கணும். என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருள் வந்து மிதக்கு. ரைட்? உங்க சவுண்ட் அது சாரி, இன்றைக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பேக் கேமரா அது ஒரு ஆள் ஜாயின் ஆயிருக்கு. சும்மா ரெக்கார்ட் பண்ணலாம். இருக்கட்டும் பாப்போம். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயிட் இருக்குது, அதே நேரம் மேலுதைப்பு இருக்கும். சரிதானே? இப்ப சமநிலைன்னு சொல்லி சொன்னா என்ன வரக்க போகுது? வெயிட் வந்து மேலுதைப்புக்கு வந்து சமனா இருக்கு. அப்ப மேலுதைப்பு நான் கதைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அமிழ்ந்த பகுதியில கனவளவு, அமிழ்ந்த பகுதியில கனவளவு வி நோட்டுன்னு சொல்லி சொன்னால் அமிழ்ந்த பகுதியில கனவளவு என்னவா இருக்க போகுது? இங்க வி நோட்டு போடும். அதாவது மேலுதைப்புன்னு சொல்லி சொன்னா என்னென்றால் அமிழ்ந்த பகுதியில கனவளவு தர திரவாடன்னு தர ஜி. சரிதானே? அப்ப அமிழ்ந்த பகுதியில கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி, திரவத்தின் அடர்த்தி ரோடு அப்படின்னு சொன்னா ரோடு அப்படியே போடுவீங்க, இன்று ஜியை போடுவீங்க. இதுதான் மேலுதைப்பா இருக்கும். மேலுதைப்பு என்னதுக்கு சமனாக வர போகுது? எம்ஜிக்கு சமனாக இருக்கும். எம்ஜி என்றது என்ன? பொருள் என்ற நிறைக்கு சமனாக இருக்கும். பொருள் என்ற நிறை என்று சொல்றது வந்து பொருளின் கனவளவு, பொருளின் அடர்த்தி தரஜி. ரைட்? அப்ப எம்ஜி என்று எழுதலாம் பொருளின் கனவளவு, பொருளின் அடர்த்தி, ரைட், ரோ இன்டு ஜி என்று எழுதலாம். இது ஒன்று கொண்டு இந்த ரெண்டு சமன். ஆகவே இது ரெண்டும் என்ன இருக்க போகுது? சமனாக இருக்கும். இப்படி எழுதினாங்க. சரிதானே? இதுல இருந்து ஜிஜி என்ன செய்ய போகுது?
கட்டாக போகுது. அப்ப வி நோட் டபிள்யூ ஈக்குவல் டு 0 வந்து சரியா. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அடர்த்தியின் விகிதத்தையும் கனவளவுன்ற விகிதத்தையும் கண்டுபிடிக்கலாம். அது என்ன அடர்த்தியின் விகிதம் கனவளவுன்ற விகிதம் என்றால் எவ்வளவு இவர் தாழ போறாருன்றத நாங்க டிசைட் பண்ணலாம். சரிதானே. அதாவது உதாரணத்துக்கு இந்த பொருளின் அடர்த்தி வந்து 900 கிலோகிராம் மீட்டர் -3, நீரின் அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப நீருக்குள்ள வந்து நீங்க இவரை போடுறீங்க, நீருக்குள்ள வந்து இந்த 900 கிலோகிராம் அடர்த்தி இருக்கிற இந்த பொருளை போடுறீங்கன்னா எவ்வளவு பகுதி அமிழும் என்றதை எப்படி கண்டுபிடிக்கும்? இதை வச்சு கூட குறைக்கலாம் தானே. மிதக்கிற ஒரு பொருளுக்கு இந்த இந்த விஷயம் உண்மையோ இல்லையோ, இந்த விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் அடர்த்தி இந்த விகிதமும் அமிழும் பகுதி இந்த கனவளவும் என்னவா இருக்க போகுது, சமனாக இருக்குது. சரிதானே. இந்த திரும்பி இந்த அட்மிட் கொடுத்து கொண்டிருந்தோம். சரி, ஓகே, ரைட். விளங்குதா? அடர்த்தியின் விகிதமும் அமிழ்ற பகுதியின் கனவளவும் என்னவா இருக்க போகுது, அமிழ்ற பகுதியின் கனவளவு விகிதமும் வந்து என்னவா இருக்க போகுது, சமனாக இருந்த ஒன்று இருக்க போகுது. சரிதானே. அப்ப பாருங்க உங்களுக்கு அடர்த்தியின் விகிதம் இப்ப தெரிஞ்சுது. இவற்றை அடர்த்தி 900, நீரின் அடர்த்தி 1000. அப்ப பொருளின் அடர்த்தியை விட நீரின் அடர்த்தி கூட, அதான் என்ன செய்யுது பொருள் மிதக்கு. ரைட். கொடுங்க. அப்ப பொருளின் அடர்த்தியை விட நீரின் அடர்த்தி வந்து என்ன செய்ய போது, கூடவாக இருக்க போது. அப்ப அதாலதான் என்ன செய்யுது, பொருள் வந்து மிதக்க போகுது. சரிதானே. அப்ப பாருங்க இப்ப பொருள் அடர்த்தி எவ்வளவு வந்தது, 900 கிலோகிராம் மீட்டர் -3. நீரின் அடர்த்தி என்ன வந்தது, 1000 கிலோகிராம் மீட்டர் -3. அப்ப அது என்னத்துக்கு சமன், அமிழ்ந்த பகுதியின் கனவளவுக்கும் மொத்த கனவளவுக்கும் சமன், விகிதத்துக்கு சமனா இருக்கு. அப்ப இதுல வட்டி நீங்க சொல்லிச்சுன்னா என்னவா இருக்க போகுது, 9x10. சரியா. அப்ப எவ்வளவு பகுதி நாங்க என்ன செய்யுது அமர்ந்திருக்குன்னு நாங்க கதைக்கிறோம். சரியா. இதுல 9 பகுதி வந்து, அதாவது ஒரு பொருளின் 9 பங்கு வந்து என்ன செய்ய போகுது, அமர்ந்திருக்க போது. அதாவது இதுல நீளம் வந்து எல் என்று சொல்லி சொன்னால் எல் என்று சொல்லி சொன்னோம் என்றால் எவ்வளவு பகுதி அமர போகுது, அப்ப கவனிச்சீங்கன்னா பாருங்க இதுல மொத்த நிலம் வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பகுதி வந்து அமர போகுது, 9x10 பகுதி எடுத்துருச்சுன்னா நாங்க அதை வந்து பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம். பாருங்க பி நோட்டின்கள் பி இன்டு 100% போட்டோம் என்றால் 9x10 தர 100%. அப்படின்னா 90 வீதமானது வந்து என்ன செய்ய போகுது, அமல போகுது. 90 வீதமானது அமல போகுதுன்னு சொல்லி சொன்னால் இது எல் என்று சொல்லி சொன்னால் எல் இந்த 90 வீதம் சொல்லி சொன்னா எவ்வளவு, 9. மிச்சமா இருக்க போறது என்ன இருக்க போகுது, 0.1. சரியா. நான் திருப்பி சொல்ற கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க மேல வச்சுக்கொண்டு சரி அடர்த்தி அடர்த்தி வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னா பொருள் எவ்வளவு அமர்ந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். சரிதானே. இப்ப அடர்த்தி இவற்றை அடர்த்தி வந்து 900, பொருள் அடர்த்தி வந்து 900, நீரின் அடர்த்தி வந்து 1000 சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு தொடர்பு எடுத்து வச்சிருக்கோம். இங்க வரங்க அடர்த்தி, அதாவது பொருளின் அடர்த்திங்கள் நீரின் அடர்த்திக்கான விகிதம் என்னவா இருக்க போகுது, கனவளவு விகிதத்துக்கு சமனா இருக்க போகுது. அப்ப பொருளின் அடர்த்தி எவ்வளவு, 900, நீரின் அடர்த்தி எவ்வளவு, 1000. அப்ப 900 1000. அப்ப இந்த விகிதத்துல வந்து என்ன செய்ய போகுது, கனவளவு வந்து காணப்பட போகுது. இந்த விகிதத்துல வந்து என்ன செய்ய போகுது, கனவளவு காணப்பட போகுது. அப்படின்னா என்ன, இவ்வளவு பகுதி வந்து அமிழ்ந்திருக்க போகுது. அதாவது 9 பங்கு வந்து என்ன செய்ய போகுது, கீழே அமிழ்ந்திருக்க போகுது. சரிதானே. யோசிச்சு பாருங்க 1000 கிலோகிராம், இந்த பொருளும் 1000 கிலோகிராம் சொல்லி சொன்னான், 1000 கிலோகிராம் மீட்டர் -3 சொல்லி சொன்னான். பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியும் சமன் சொல்லி சொன்னா பொருள் எப்படி மிதக்கும் சொல்லுவாங்க, அந்த மட்டத்திலையும் மிதக்கும். சரியா. அதாவது இங்க மேல ஒன்றுமே இல்லாம பொருள் வந்து இப்படி மிதக்கும், நீரின மட்டத்துக்கு கீழே அப்படி மிதக்கும். ரெண்டு அடர்த்தியும் சமன் அப்படின்னு சொன்னா என்ன, 1000 மட்டும் பிறப்பு. இப்ப அமிழ்ற விகிதம் வந்து என்ன இருக்க போகுது, 1:12 பிறப்பு. ஃபுல்லாவே வந்து என்ன செய்ய போகுது, அமிழ போகுது. அப்ப இது அன்றைக்கு நாங்க எடுக்காத முடிவு. இல்ல திருப்பி வந்துடும், திருப்பி வந்துடும். அடர்த்தி சமன் இல்ல, அப்ப அப்படியே வந்துடும். அப்ப உங்களுக்கு என்ன விஷயம், இப்ப இது வந்து நான் கதைச்ச விஷயம் வந்து புது விஷயம். இப்ப இதுல நான் கதைச்சு கொண்டு கேட்கல வந்து ஐடி
right, okay. சரி. கொஞ்சம் முன்ன இதுல வைப்போமா கமரா அப்படியே தூக்குங்க அவ்வளவு இருக்கு. இல்ல இல்ல இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஓகே தானே என்ன? Right. சரிதானே இதை கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப இந்த விஷயமும் ஓகே. அப்ப பொருள் மிதக்குதுன்ற விஷயத்துல என்ன விளங்கி போட்டேன் பொருள்ன நிறையும் மேலுதற்கும் சமனா இருக்கு. அப்ப மேலுதற்பன்னு சொல்றது என்ன அமிழ்ந்த பகுதியின் கனவளவு எவ்வளவு பகுதி அமிழ்ந்து இருக்குது தர திரவத்தின் அடர்த்தி தர ஜியாக இருக்க சரிதானே. அப்ப அமிழ்ந்த பகுதியில கனவளவு தர திரவடத்து தர ஜி தான் எனக்கு சமன் மேலுதற்கு. மேலுதற்கு அதாவது மேலுதற்கு எனக்கு சமனானது எம்ஜிக்கு சமனானது. ரைட். எம்ஜின்றது என்ன பொருளின் கனவளவு பொருளின் அடர்த்தி தர ஜி. ரைட். அப்ப ஒன்று கொண்டு ரெண்டும் என்னவா இருக்க போகுது சமனா இருக்க போகுது. அப்ப நான் சமப்படுத்தி என்ன செய்யறேன் அதுக்கு ஒரு தொடர் கொண்டு எடுக்கு சரிதானே. அதுக்கு ஒரு தொடர் கொண்டு எடுக்கிறான். இப்ப என்ன விஷயம் எடுத்து சொன்னால் இப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நீர் வந்து இடம்பெயர்க்கப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டா என்ன மீனிங் என்றால் பொருளை போடுறதுக்கு முன்ன நீர் வந்து ஒரு மட்டத்துல இருந்திருக்கும் பொருளை போட்டா பிறகு என்ன செய்யும் நீர் வந்து இன்னொரு மட்டத்துக்கு போயிடும். அப்ப பொருளை போடுறதுக்கு முன்னம் எந்த மட்டத்துல இருக்குது பொருளை போட்ட பிறகு எந்த மட்டத்துல இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது பொருள் அமிழ்ந்திருக்கிற கனவளவுக்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அளவு எவ்வளவுன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு பகுதி நீர் வந்து அமிழ்ந்திருக்குதோ படைய கவனிச்சுக்கணும் எவ்வளவு பகுதி நீர் வந்து அமிழ்ந்திருக்குதோ அதே அளவு நீர் வந்து என்ன செய்ய போகுது இடம்பெயர்க்கப்படும். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு என்னன்னு சொல்லி சொன்னால் பீனோ. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் அடர்த்தி என்னென்றால் பி ரோடபிள்ஸ் இன்டு ஜி. இது என்னத்தை குறிக்கும் சொல்லி சொன்னால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய குறிக்குமா இல்லையா. இது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய குறிக்கும் ஏன் கனவளவு அடர்த்தி ஜி என்றது என்னவா இருக்க போகுது நிறைதான் விளங்குதா. அப்ப அந்த நிறை என்னத்துக்கு சமனான நாங்க ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் என்ன யூக்கு சமன் எடுத்துருக்கோம். அப்ப மேலுதற்பு சொல்றது வந்து இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு சமன். ஆனால் மேலுதற்பு என்னதுக்கு சமன் பொருளின் நிறைக்கு சமன். அப்ப இப்ப சொல்லுங்க அப்ப பொருளின் நிறையும் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் என்ன இருக்கு சமனாக இருக்கு விளங்குதா. ஓகே இதை வந்து நோட் பண்ணின விஷயம் தானே. அடுத்த இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன விஷயம் பார்க்கலாம் பொருள் வந்து எப்படி தாழப்போம் இப்படி தாழ்ற விஷயம் பார்க்கலாம். இப்படி தாழ்றன்னு சொல்லி சொன்னா எம்ஜி வந்து இப்படி இருக்க போது மேலுதற்கு இப்படி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாங்க கருதும் போது யூ வந்து எம்ஜிக்கு சமன் தான் யூ வந்து எம்ஜிக்கு சமன் தான் என் மிதந்து கொண்டு சமநிலையில இருக்குது. ஆகவே யூ வந்து எம்ஜிக்கு சமனா தான் இருக்க போகுது. அப்ப யூ வந்து நாங்க கதைக்கிறது வந்து என்னமா இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் அமிழ்ந்த பகுதியின் கனவளவு அமிழ்ந்த பகுதியின் கனவளவு என்றால் மொத்த பகுதியுமே செஞ்சிருக்குது அமிழ்ந்து இருக்குது. ஆகவே அமிழ்ந்த பகுதியின் கனவளவு சில திரவத்தின் அடர்த்தியை தான் நாங்க இங்க போடுவோம். ரைட். திரவத்தின் அடர்த்தி சில ஜி தான் என்னவா இருக்க போகுது என்னது மேலுதட்டுக்கு சமனா இருக்க போகுது. ரைட். அப்ப அந்த மேலுதட்டு என்னது சமன் நிறைக்கு சமன். அப்ப நிறைய நான் எப்படி எழுதலாம் அமிழ்ந்த பகுதியின் கனவளவு போடக்கூடாது நிறைக்கு என்ன போடணும் மொத்த கனவளவு போடணும். ரைட். மொத்த கனவளவு அடுத்தது பொருள் அடர்த்தி அதாவது பொருள் கனவளவு பொருள் அடர்த்தி ஜி. சரி. அப்ப ரெண்டு கொண்டு கொண்டு என்ன சமன். அப்ப பி ரோடபிள்யூ ஜியும் பி ஓஜியும் சமன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போகுது பிபி கட் ஆகும் பிஜி கட் ஆகும். ஆகவே ரோடபிள்யூவும் ரோவும் சமன். அதாவது இந்த சந்தர்ப்பம் ஒப்ப ஏற்படும் சொல்லி சொன்னால் பொருளின் நிறையும் சாரி பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியும் சமனா வரைக்கும் நடக்கும். ரைட். அப்ப இது வந்து பார்த்தனாங்க அடுத்து என்ன விஷயம் பார்த்தனாங்க
அடுத்த என்ன சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் பார்க்கலாம். ரைட்? இப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் பார்க்கலாம். அதாவது தாழ போகுது, பொருள் வந்து அடிக்கி போகும். இது எப்ப நடக்கும்? ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் எப்ப நடக்கும். நீரின் அடர்த்தி ரோ டபிள்யூ என்றால் பொருளின் அடர்த்தி ரோ என்று சொல்லி சொன்னோம் என்றால் ரோ டபிள்யூவை விட ரோ வந்து பெருசா இருந்தா இது நடக்கும். நீரின் அடர்த்தியை விட பொருளின் அடர்த்தி வந்து பெருசா இருக்குமா இருந்தா இது நடக்கும். சரிதானே? அப்ப இது எப்படி நடக்குன்றத ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இது வேறவும் இது நிறைய எம்ஜி இருக்க போது மேல் நோக்கி என்ன இருக்க போகுது? ஜூ இருக்க போகுது. மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சமனா இருந்திருந்தா சமநிலைப்பட்டிருக்கு. இங்க வந்து அப்படி இல்லையோ, சமநிலைப்படி இல்லையோ. அப்ப காரணம் என்னவா இருக்க போகுது? ஜூ கிரேட்டர் தான் எம்ஜியா இருந்தா மாத்திரம் தான் இது நடக்கும். ஜூ கிரேட்டர் தான் எம்ஜினா ஜூ வந்து உங்களுக்கு தெரியும் என்னண்டு அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவ அடர்த்தி தர ஜி. ஏன் மொத்த கனவளவுமே இருந்துச்சு அமிழ்ந்துட்டு தான் சரி மாறி போடுறோம் போல. ஜூ கிரேட்டான இல்ல எம்ஜி தானா? எம்ஜி தானே கீழானே போகுது. அப்ப கீழே இருக்கிற விசை தானே கிரேட் ரைட். அப்ப அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவ அடர்த்தி தர ஜி தான் மேலுது. லெஸ் தேன் எம்ஜின்றது என்ன? பொருளுண்ட கனவளவு இனி பொருளுண்ட அடர்த்தி தர ஜி. சரியா? அப்ப ஜிஜி கண்டாயங்கள் என்ன வரப்போகுது? எங்களை விவி விவி கூட இல்ல. அப்ப ரோ டபிள்யூ லெஸ் தேன் ரோ. பாருங்க நான் முதல் சொன்ன விஷயம் வந்துட்டு நீரின் அடர்த்தியை விட என்னத்தின் அடர்த்தி கூட வேற இருக்க போகுது? பொருள் அடர்த்தி கூட வேற. சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பம் இந்த மூன்று சந்தர்ப்பம் வந்து பார்த்தேன் ரைட். அடுத்தது யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாக்குறாங்க. யூகுலாயின் எக்ஸ்பெரிமெண்ட் பாக்குறாங்க. இன்றைக்கு நாங்க பார்ப்போம் ஏஆரி நாயகரிவு பார்ப்போம். சரிதானே? ரைட். இந்த கேர்ளி செய்து பாத்துறீங்களா? அந்த உங்களோட பேப்பர் திருப்பினா நீங்க செய்யல எக்ஸாம். பரவாயில்ல, நீங்க இந்த எக்ஸாம் இதை கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்றும் செய்யலாது. இதாட்டது சரி அங்காலையும் பின்ன கொண்டு செய்யலே உங்களுடைய நீங்க வந்து நீங்களா எக்ஸாம் எது எம்சிக்கு திருத்தல எம்சிக்கு இருக்கு எது அது திருத்தல பேசி திருத்தினா நீங்க அதாவது நீங்க செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு ரைட். அப்ப எல்லாரும் அந்த பேப்பர் இருக்க பார்த்து கொள்ளுங்க. டக்குன்னு அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டாக்கள் வராம என்ன செய்யறது ரைட். இதை விட நாங்க பின்னுக்கு வைக்கிறது ஓகே இருக்கும் அன்னைக்கு. இது ஓகே இருக்கு அது உங்களுக்கு எல்லாரும் பேப்பரை பாருங்க. சரிதானே? ரைட். நான் நினைக்கிறேன் முதல் வச்ச இடம் வந்து கொஞ்சம் ஓகே ஒரு இடம் டேபிள கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அரைச்சி போட்டு வைக்கிறது. ஓகே ஒரு இடம் ஆங்கிள் இருக்கு. ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதுக்கு முன்ன எஸ்ஏ இடக்குன்னு பார்ப்போம். ரைட். எஸ்ஏ கீழே இருக்க பாருங்க. சரியா? எஸ்ஐ கீழே பாருங்க. என்னடா கவனிச்சு கொள்ளுங்க. அட்மிட் கொடுங்க. இலங்கையில் பெருமளவு மின்சாரமானது நீர்வள நிலையங்களில் இருந்து பெறப்படுகின்றது. ரைட். மழை வீழ்ச்சி சீராக இல்லாமையால் நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு குறைந்தாலும் புதிய மின்சாதன உபகரணங்களின் பாவனையாலும் மின் நுகர்வு தேவை அதிகரித்துள்ளது. இதனால் மின் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. சரிதானே? ஏதோ ரீசனால வந்து மின் பற்றாக்குறை ஏற்படுது. அவ்வளவுதான். ரைட். தற்போது மொத்த மின் பாவனை மின் சக்தி பாவனை வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு என்ன மெசேஜ் எந்த பட்ஜெட் கிளாஸ்
2026 தான். ரைட், நான் சொல்றேன் ரீசன். ஓகே, அப்ப பாருங்க, ஒரு வருடத்துக்கு எவ்வளவு சக்தி வந்து உற்பத்தி செய்யப்படுது? ஒரு வருடத்துக்கு 1752 ஜிகா வாட் அவர். ஜிகான்னு சொல்றது வந்து 10⁹. வெட்ன்றது என்ன? ஜூல் பெர் செகண்ட். அவர்ன்றது 3600. என்ன? 3600 செகண்ட். இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பர்சன்ட் இருக்குன்னா ஜூல் பெர் செகண்ட். ரைட், ஓகே, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப சரிதானே? அப்ப அடுத்தது ஒரு வருடம்ன்றது அவர் என்ன எடுத்துக்காருன்னு சொன்னீங்கன்னா 365 நாட்கள் எடுத்துருக்காரு. சரியா? ஏன் அப்படி தந்துருக்காரு ஒரு வருடம் 365 நாட்கள்? 365 சொல்றோம். என்ன கொஞ்சம் அந்த பசத்துல எடுக்க வேண்டும் அப்படிதான் சொல்றது. அரை நாள் சொல்றதுதான். ரைட், மின்சக்தி வருவதற்கு கால் நாள். கால். ஓகே, மின்சக்தியை பெறுவதற்கு பின்வரும் வழிகளில் மின்சக்தி உருவாக்கப்படுகின்றது. ஒன்று, நீர் மின்சக்தி மூலம் 40%. அப்ப நீர் மின்சக்தி என்றால் இப்ப திருப்பி போய் வாசிச்சு கொண்டு கூடாது. நீர் மின்சக்தி என்றால் நீரின் மூலம் எவ்வளவு? 40% சக்தி வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அடுத்தது நிலக்கரி. நிலக்கரி வலுவை பயன்படுத்தி எவ்வளவு? நிலக்கரியை பயன்படுத்தி 40% வந்து உற்பத்தி செய்யப்படுது. காற்றாலை சூரிய கலங்களில் இருந்து 20%. ரைட், காற்றாலை சூரிய கலம் ரெண்டும் சேர்த்து, காற்றாலையும் சேர்த்து, காற்றாலை பிளஸ் சூரிய கலத்தையும் சேர்த்து 20%. அதுல தனித்தனி எவ்வளவு தரையும் இல்லையா? ரைட், பேப்பர் இருக்கா போட்டுமா? ரைட், இந்த பேப்பரா செய்யறேன். இப்ப குரூப்ல போட்டு பேப்பரா செய்யறேன். ரைட், ஓகே. அப்ப வேற ஒரு செட்டப் பண்ணது வந்திருக்கு. என்ன செட்டப் பண்ணது சொன்னால், ஒரு டேங்க் மாதிரியான ஒரு அமைப்பு. டேங்க்ல இருந்து நீர் இப்படியே வந்து இப்படி நீர் வந்து வருது. ரைட், அப்ப இதுல உயரம் வந்து வந்திருக்கிறார் இவ்வளவு வந்து 500 மீட்டர்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஓகே, இவ்வளவு விஷயம் தான் வந்திருக்கு. பாருங்க, நீர்வள உற்பத்தி நிலையம் ஒன்றானது நீர்த்தேக்கம், அதை அட்மிட் பண்ணிடும், நீர்த்தேக்க மேற்பரப்பில் இருந்து 500 மீட்டர் ஆழத்தில் அதன் சுழலியை கொண்டுள்ளது. ரைட், அப்போ ஒரு நீர்த்தேக்கத்துல இருந்து, நீர்த்தேக்க மட்டத்துல இருந்து என்ன செய்யுது? 500 மீட்டர்ல வந்து என்ன கொண்டிருக்கு? சுழலியை கொண்டிருக்குது. சரியா? இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நீர்த்தேக்க மட்டம்ன்றது எங்களுக்கு மேல் மட்டத்துல தான் நாங்க நீர்த்தேக்க மட்டம் எடுப்போம். எங்களுக்கு அடி தெரியாது. நீர்த்தேக்கத்துல இருந்து எவ்வளவு உயர ஆழத்துல வந்து நீர்த்தேக்கம்னு தெரியாது. அப்ப மேல் மட்டத்துக்கு தான் நாங்க எடுப்போம், நீர்த்தேக்க மட்டம் எடுப்போம். ரைட், அதுல இருந்துதான் எவ்வளவு தூரத்துல கீழ் நோக்கி இருக்குது? 500 மீட்டர் தூரத்துல கீழ் நோக்கி இருக்குது. நீரானது 0.8 மீட்டர் குறுக்குவெட்டு பரப்புடைய குழாய் ஊடாக சென்று, அப்ப நீரின் இந்த குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளவு? 0.8 மீட்டர் குறுக்குவெட்டு பரப்புடைய குழாயினோட சென்று சுழலியை கிடையாக தாக்குகிறது. சுழலி இருக்கு, இதுல ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அந்த ஃபேனை வந்து என்ன செய்ய போகுது? இதுல வர நீர் அப்படியே வந்து ஃபேனை என்ன செய்ய போகுது? ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ ஃபேனை ரொட்டேட் பண்றதால உங்களுக்கு என்ன இருக்க போகுது? டைனமோ இருக்க போகுது. டைனமோ இருக்கிறதால என்ன நடக்கும்? டைனமோ வந்து சுழன்று மின்னை உற்பத்தி செய்யும். சரிதானே? அதான் நடக்க போற விஷயம். அப்ப அங்கால என்ன சொல்லிக்காருன்னு பார்ப்போம். சுழலிலிருந்து வெளியேறும் நீர் அதே திசையில், அதே திசைன்னா என்ன? முதல் நீர் வந்து இந்த டிரெக்ஷன்ல போகுது என்றால், வெளியில போவீங்களே என்ன செய்ய போகுது? அதே டிரெக்ஷன் தான் போகுது. ஆனா என்ன பிரச்சனை என்றால், 2 மடங்காக உள்ளது. அப்ப முதல் v என்ற வேகத்துல வந்தால் இப்ப 0.2 v என்ற வேகத்தோட போகுது. இப்ப இந்த கேள்வி செய்யகளை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால்,
நிறைய யோசிக்க கூடாது. உள்ளுக்கு என்ன நடக்குமா, அந்த 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 டிரெக்ஷன்ல போகும், இந்த டிரெக்ஷன்ல போகும், அப்படிலாம் யோசிக்க கூடாது. இப்படி வருது அப்படி போகும். உள்ளுக்கு என்ன மாற்றம் நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கெமிஸ்ட்ரி இல்ல தானே, கெமிஸ்ட்ரி இல்ல தானே, உள்ளுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்ற படிக்கிறது கெமிஸ்ட்ரி இல்ல தானே, ரைட்? ஓகே. அப்ப நீரின் அடர்த்தி வந்து வந்திருக்கிறார் உங்களுக்கு. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். கேள்வி செய்தா பாருங்க, இந்த கேள்வி வந்து இவ்வளவு ஈஸியான கேள்வியா இருக்கு, ரைட்? வாசிச்சு பாருங்க, தெரியுமா என்ன செய்ய. அதுதான் 1 by 1 யோசிச்சபடியா செய்யும், ரைட்? முதலாவது கேள்விய பாபம். குழாயிலிருந்து வெளியேறி சுழலியை அடையும் நீரின் கத். அப்ப வடியா யோசிச்சு கொள்ளுங்க. நீரண்டா நாங்க நீர் கூட நீரை வந்து கன்சிடர் பண்றது, சரிதானே? நீர் சொல்லி சொன்னா நீர் ஒரு பார்ட்டிகள், ஒரு திணிவு, ரைட்? எம் என்ற திணிவா கருது. அதுல இருக்கிற எம் என்ற திணிவு இப்படியே வந்து எங்க வரப்போகுது, இந்த இடத்துக்கு வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி சொன்னாலும் அங்க ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு இல்லையா? அந்த திணிவின் மீது ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு. அந்த வேலை ஒன்று நடக்கிறதால இல்லாட்டி திணிவு வந்து என்ன செஞ்சிருக்கு, வேலை நடந்து வேலையை செய்திருக்கு. அப்ப திணிவு வேலையை செய்யறதால திணிவு என்ன செய்யப்படும், சக்தியை வந்து இழந்துருக்கு. என்ன சக்தி இழக்க போகுது, அழுத்த சக்தியை இழந்து இந்த மட்டத்தில இருந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கிற அழுத்த சக்தியை இழந்து அவ்வளவு என்னவா மாற்றப்படுது, இயக்க சக்தியா. வேறு ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ள நடக்குதா, வேறு ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ள நடக்குதா? அப்படியே யோசிச்சு பாருங்க. அந்த திணிவு அந்த இடத்துல இருந்து இங்க வந்ததை தவிர எக்ஸ்டர்னலா ஏதாவது நடக்குதா, இல்ல. அப்ப திணிவு தானே என்ன செஞ்சிருக்குது, சக்தியை என்ன செய்யுது, இழந்து இன்னொரு சக்தியாக மாற்றி இருக்கு. அதான் நடந்தது. அப்ப இந்த திணிவு என்ன சக்தியில இருந்து என்ன சக்தியா மாறி இருக்கு, அழுத்த சக்தியில இருந்து இயக்க சக்தியா மாறி இருக்கு. அப்ப நீர் இழந்த அழுத்த சக்தி சமன் நீர் பெற்ற இயக்க சக்தி, அவ்வளவுதான். நீர் இழந்த அழுத்த சக்தியான அழுத்த சக்தி சமன்பாடு என்ன, எம்ஜிஎஸ். பெற்ற இயக்க சக்தி என்ன, எல்லாரும் மியூட் பண்ணுங்க, ரைட்? ஓகே. இப்ப பட்டி நீங்க சொன்னா வி ஸ்கொயர் ரெண்டு பேர போகுது, 2gh ரெண்டு பேர போகுது. எல்லாரும் மியூட் பண்ணுங்க, ஓகே, ரைட். அப்ப இதுல இந்த வி ஸ்கொயர் ரெண்டு பேர போகுது, 2 into g வந்து 10 into h வந்து எவ்வளவு இருக்க போகுது, 500 மீட்டராக இருக்கு. இப்ப நீங்க இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வர போகுது, 10,000 வந்து வர போகுது. வி ஸ்கொயர் வந்து 10,000, வி வந்து எவ்வளவு வர போகுது, 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணுது. எல்லாரும் 100 வந்து யாரோட 1000 வந்து உங்களோட 100. ஓகே. அதுல பிரச்சனை இல்லை தானே, அந்த நீர் மூலக்கூறு. அப்ப நீர்ன்னு சொல்லிச்சுன்னா எல்லா நீரையும் வந்து நான் கருதுறது இல்லை, சரியா? அப்ப இந்த இடத்துல இருக்கிற நீர் இங்க வரப்போகுது. அப்ப நீர் வந்து என்ன செய்ய போகுது, சக்தியை இழக்க போகுது, இன்னொரு சக்தியாக மாற்றப்பட போகுது. அதுல பிரச்சனை இருக்கோ, பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். சுழலியில் தாக்கும் விசையினது பெருமானம் யாது? சுழலியில் தாக்கும் விசையினது பெருமானம். அப்ப நான் என்ன செய்யணும், சுழலியில ஒரு விசை ஒன்று கிரியேட் பண்ணப்பட போகுது. ஆறால கிரியேட் பண்ணப்பட போகுது, அந்த நீர் துணிக்கையால கிரியேட் பண்ணப்பட போகுது. அப்ப இந்த நீர் துணிக்கைகள் என்ன நடந்திருக்கு, சுழலியை தாக்கும் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. சுழலியை தாக்கும் வரைக்கும் அவர் எந்த விதமான எக்ஸ்டர்னல் போர்ஸும் எக்ட் பண்ணப்படவில்லை. ஆனால் அவர் சுழலியை தாக்குன்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்கு, அவற்ற வேகம் மாறி இருக்கு. ஆட்டம் வேகம் மாறி இருக்கு, நீர் துணிக்கையில வேகம் மாறி இருக்கு. அப்படின்னு என்ன மீன், வேகம் எப்ப மாறும், விசையோண்டு தொழிற்படும் போது. அதாவது வேகம் மாறுதுன்னு சொல்லி நாங்க என்ன கதைப்போம், உந்தம் மாறுதுன்னு சொல்லுவோம், ரைட்? அப்ப உந்த மாற்றம் எப்ப ஏற்படும், ஒரு புறவிசை தொழிற்பட்டா தான் என்ன செய்யும், உந்தம் மாற்றம் அடையும். அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டிருக்கு, ரைட்? அப்ப அந்த விசையை நாங்க என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு நேரத்துல மாறுதுன்னு சொல்லியிருக்காரோ, நேரம் தந்திருக்காரோ, நேரம் தந்து ஓரளவு நேரம் அப்படின்னு சரி இல்லையோ. நீரானது பாருங்க, நீரானது 1008 மீட்டர் ஸ்கொயர் குறுக்குவெட்டு பெறக்கூடிய குழாயினூடாக சென்று சுழலியை கிடையாக தாக்குகின்றது. சுழலியிலிருந்து வெளியேறும் நீர் அதே திசையில ஆரம்ப வேகத்தின், அப்ப அதே வி என்ற வேகத்தோட போனால் அதுல எத்தனை செகண்ட் எடுத்தாலும் என்ன செய்ய போகுது, 0.2 தான் மாற்றம் அடையுது. ஒவ்வொரு செகண்டும் அந்த வேகம் என்னவா இருக்குது, வியில இருந்து 0.2க்கு தான் போகுது. அப்ப நாங்க ஒரு செகண்ட் கண்டு எடுத்து வெளியே செய்யலாம். உண்மையிலே நேரம் தந்திருக்கணும், என்ன தராட்டி செய்யலாம். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப விசை என்று சொல்றது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் உந்த மாற்றத்தின் கீழ் நேரம், உந்த மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப உந்த மாற்றம் மட்டும் நாங்க ஆற கதைக்க போறோம், திணிவை கதைக்க போறோம். திணிவுல நீரை கதைக்க போறோம். நீர் என்ன திணிவு தெரியுமோ, தெரியாது.
இப்போ நான் நீர் எழுதுறீங்க நான் எம் போடுறேன், ரைட்? எம் போடுறேன் இன்டு வி. வி என்றது என்ன? இறுதி வேகம். இறுதி வேகம் என்ன? அதே டிரெக்ஷன்ல தான், அதே டிரெக்ஷன்ல தான் 0.2v. இது இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம் என்ன? அதே டிரெக்ஷன் தான், ஆனால் v. அதுக்கடுத்த நேரத்தை நான் என்ன 1 செகண்ட் எடுக்கு. இப்ப திணிவு எனக்கு பிரச்சனை. அதாவது ஒரு செகண்ட்ல அதுக்குள்ளால போற நீரிண்ட திணிவு, அதாவது அதுக்குள்ளால போற என்ன மீனிங்? இந்த சுழலியை தாண்டி செல்கின்ற நீரிண்ட திணிவு. சுழலியை தாண்டி செல்கின்ற நீரிண்ட திணிவு சொல்லி சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒரு வழி சொல்லி, ஒரு குழாயின் ஊடாக போகின்ற நீரிண்ட திணிவை கண்டுபிடிக்கிறது எப்படி? ரைட். ஒரு குழாயின் ஊடாக பாருங்க, இப்ப ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்பு இருக்கிற ஒரு குழாயின் ஊடாக v என்ற வேகத்துல ஒரு நீர் போகுமாக இருந்தால், அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு நீர் போகும் என்று சொன்னால் a இன்டு v என்று படிவிடும். ஏன் இப்ப v என்றதை நாங்க என்ன மாதிரி கன்சிடர் பண்ணலாம்? v நான் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கன்சிடர் பண்ணினால் ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் தூரத்துக்கு என்ன செய்ய போகுது? நீர் வந்து போகுது. அப்ப v மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மீனிங் என்ன? ஒரு செகண்ட்ல v மீட்டருக்கு போகுது. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் தான் என்ன இருக்க போகுது? கனவளவு. எவ்வளவு நீர், எவ்வளவு கனவளவு நீர் வந்து வெளியில போகுதுன்னு சொன்னால் a இன்டு b ஒரு செகண்ட்ல போகுது. இனி எனக்கு நீரில் என்ன தெரியும்? அடர்த்தி தெரியும், ரைட்? அதுதான் என்னவா இருக்க போகுது? நீரிண்ட திணிவு. கனவளவு தர அடர்த்தி தான் என்னவா இருக்க போகுது? நீரிண்ட திணிவு. அது கிளியரோ? ரைட். அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ப நாங்க எம்முக்கு பதிலாக என்ன போடலாம்? a இன்டு b இன்டு ரோ ஒன்று போடலாம். a இன்டு b இன்டு ரோ. இதுல ஏற்பட்ட மாற்றம் என்னவா இருக்கும்? மைனஸ் 0.8p. ஏன் அந்த மைனஸ் வருதுன்னு பிறகு சொல்றேன். அப்ப ஏ வந்து என்ன இருக்க போகுது? மைனஸ் 3 போடுவோம். ஏ வந்து என்ன? 0.8. கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறேன்னா ஏ வந்து 0.8 இன்டு பி வந்து என்ன? எங்க போகுது? கண்டுபிடிச்சாங்க நம்ம முதல் இங்க எடுக்க, ரைட்? ஒரு செகண்ட் 100 மீட்டர். அப்ப சாரி, என்ன வேகம் வேண்டாம் 100, ரைட்? 100 இன்டு ரோ வந்து எவ்வளவு? 1000. என்ன 1000 வேண்டாம் 10 3 எடுத்து போடுறேன் இன்டு 0.8. அது பி எவ்வளவு? 100. பி வந்து 100 தானே? அப்ப இதுல இந்த மைனஸ் முன்னுக்கு போடுறோம்னா ரைட். அப்ப பாருங்க இதுல வந்து 100 100. ஓகே, இப்ப பாருங்க இதை நான் எழுதலாம் 0.8 இன்டு 0.8 எழுதலாம், 0.64 எழுதலாம். 0.64. அந்த 0.64ல 2 டெசிமல் இருக்குது, -2 இருக்குது, இங்க 2 சைவர் இருக்குது, ரெண்டு சேர்ந்து என்ன வந்துடும்? 64 வந்துடும். மைனஸ் போடணும். இங்கால எத்தனை நடக்குது? ஒரு 2 சைவர் போனால் இங்க மொத்தமா 10.5 வரும். ஸோ மைனஸ் 64 தர 10.5 என்னவா இருக்க போகுது? நியூட்டனாக இருக்க போகுது. இது எதுல ஏற்பட்ட உந்த மாற்றம்? நீரில் ஏற்பட்ட உந்த மாற்றம். ஃபேன்ல ஏற்பட்ட உந்த மாற்றம் சொல்லி சொன்னா ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஃபேனுக்கு பாவிச்சேன்னா எனக்கு எதிர் டிரெக்ஷன் வரும். இப்ப நீர் வந்து இந்த டிரெக்ஷன் தானே, அப்ப இந்த டிரெக்ஷன்ல ஃபேன்ல வந்து என்ன செய்ய போகுது? எஃப் என்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண போகுது. எஃப் இஸ் ஈக்குவல் டு 64 இன்டு 10⁵ நியூட்டனாக இருக்கும். தாக்க மாதிரி தாக்க விசைகள் என்ன, ரைட்? ரைட். சாரி, எதுல? இது ஒரே கிடைமட்டம் இல்லை, என்ன இதுக்கு அமுக்கம் பாவிப்பீங்க? ஒரே கிடைமட்டத்தில் ஆன விசை ஏற்பட போகுது. ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் தொழிற்படாது. ஒரே அமுக்கம் தொழிற்படாதுன்னா அமுக்கம் உண்டா தானே இருக்க போகுது, ரைட்? அதை வச்சு கொண்டு செய்யலாம். எழுதாக்களே கொள்ளும் வந்து இது சரியில்லை உங்களுக்கு. எது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர போறது? எக்ஸாமுக்கு வந்த பேப்பர்லாம் எடுத்து போடலாம், இன்னும் புதுசா போடலாமா? எது? ஓ,
என்னது அடுத்தது இங்க அது எதுவும் போல உங்களுக்கு நடந்து வந்து பிராக்டிக்கல்ல ஏதாவது ஒன்று வந்து கட்டாயம் வரும். கட்டாயம் வரும்னு சொல்லிடு அது அப்படி கட்டாயம் வந்ததுன்னு கட்டாயம் இல்ல இல்ல கட்டாயம் வந்த ஒரு விஷயம் இல்ல அது நாங்க இப்படி அப்படி நம்பியே ஒன்றும் படிக்க இயலாது முதல் விஷயம் அவன் எப்ப மாத்துவான் என்ன மாத்துவான்னு தெரியாது ரைட் சரியா உங்களுக்கு ஈஸியா போட்டோட தெரியும் இதை அழிக்கிறேன்னு ரைட் அடுத்த வேலையை பாருமோ இது அழிக்கிறது வேற அங்கே இருந்தானே சரி அடுத்த கேள்வியை கவனிங்க என்ன சொல்லி கிடக்குன்னா சுழலியின் விட்டம் சென்டிமீட்டர் ஆயின் அதன் மீது தாக்கும் முறுக்கம் சரியா இந்த சுழலியை நாம் வட்ட வடிவம் சுழலி என்று விட்டம் அந்த விட்டம் கதைக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அது என்ன வடிவமா இருக்க போகுது இந்த வட்டம் மட்டும் தெரியலன்னு நாங்க யோசிக்க கூடாது விட்டம் மட்டும் வந்திருக்க விட்டம் மட்டும் வந்தா அது என்ன இருக்க போகுது வட்ட வடிவமா தான் இருக்க போகுது விட்டம் வந்து இவ்வளவா இருக்க போகுது சென்டிமீட்டரா இருக்க போகுது அப்ப இவர் அந்த சுழலி வந்து மையத்தை பற்றி தான் என்ன செய்ய போறாரு சுழல போறார் அப்படி என்றால் அப்ப மையத்தை பற்றி என்ன இங்க ஒரு விஷயம் தொலைப்பட்டிருக்கு ஆறால இந்த விஷயம் தொலைப்பட்டிருக்கு நீர்னால ஒரு விஷயம் தொலைப்பட்டிருக்கு அந்த விஷயம் கண்டுபிடிச்சாங்க இவ்வளவு வந்தது 64 × 10⁻⁵ நியூட்டன் 64 × 10⁻⁵ நியூட்டனோட விசை தொடலி வழியே தொழிற்பட்டா அது செங்குத்தா தான் இருக்க போகுது ஸோ எந்த ஆக்சிஸ் பற்றி ரொட்டேட் பண்ண போகுது இந்த ஆக்சிஸ் பற்றி இவர் சுழல போகுங்க அப்ப இந்த தூரம் என்னவா இருக்க போகுது 1 மீட்டர் அப்ப 1 மீட்டர் இன்டு 64 × 10⁻⁵ நியூட்டன் ஒரு முறுக்கம் ஒன்று உருவாக்கப்படுது அப்ப முறுக்கத்துக்கு உங்களுக்கு தெரியணும் முறுக்கம்ன்றது டோன்னு குறிப்பம் எஃப் இன்டு ஆர் ஆர் தரப்படும் எஃப் வந்து என்னவா இருக்க போகுது 64 × 10⁻⁵ நியூட்டன் சரி ஆறுன்றது அந்த டிஸ்டன்ஸ் எந்த அச்சு பற்றி சுழலுதோ அதுல இருந்தான தூரம் நீங்க ஆறு ஒரு ஆறு மாறி போட்டது இந்த 2 மீட்டர் நீங்களா 2 மீட்டர் போட்டிருக்கீங்க ரைட் சரியா போட்டுருக்காங்க மாத்தி போடுங்க ரைட் எந்த அச்சு பற்றி ரொட்டேட் பண்றதுன்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்க போகுது 1 மீட்டர் ஸோ 1 மீட்டர் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது 64 × 10⁻⁵ நியூட்டன் மீட்டர் என்று வரப்போகுது அந்த அச்சு பற்றியும் முறுக்கம் சரியா சரி இவ்வளவு நேரம் செய்தவர்களில் என்ன கிளியர் இல்லாம சரி அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே யாரு பிரச்சனை இல்லை ரைட் ஓகே அடுத்த கேள்வி கவனிங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காரு என்றால் சுழலியானது 25 ரெவல்யூஷன் பெர் மினிட் 25 ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்ப 25 ரெவல்யூஷன் பெர் மினிட் என்றால் எல்லாரும் சுழற்சிகள் என்று போட்டிருக்கிறீங்களே ஒழிய சுழற்சிக்கான வலிவு ஒன்றும் போடல 25 ரெவல்யூஷன் பெர் மினிட் இதுல மீனிங் என்ன சொல்லி சொன்னாங்க 1 மினிட்ல 25 ரெவல்யூஷன் என்ன சுழற்சி ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மீனிங் ஒரு மினிட்ல 1 மினிட்ல எத்தனை சுழற்சிகள் 1 மினிட்ல 25 சுழற்சிகள் அப்படின்னா என்ன மீனிங் 60 செகண்ட்ல 25 ரெவல்யூஷன் ஒரு செகண்ட்ல எத்தனை சுழற்சி அப்படின்னா 25 × 60 ரெவல்யூஷன் அதை மறந்துட்டீங்க ரெவல்யூஷன் சொன்னா என்ன ரெவல்யூஷன் என்ன ஓ 2π ரேடியன் 2π ரேடியனா இருக்கும் ரெவல்யூஷன் மட்டும் போடக்கூடாது ரெவல்யூஷன் 2π ரேடியன் ஒரு சுழற்சின்றது 2π ரேடியன் போன போதும் கண்டுபிடிக்க போறோம் அதுல இருந்தா கண்டுபிடிக்கணும் ரைட் நீங்க 2ஆல விட்டு நீங்க சொன்னா 30 என்று வரும் பையன் வேல்யூ வந்து 3 என்று எடுத்திருக்காரு 3 என்றால் அப்ப 3 × 30 என்று சொல்லி சொன்னால் 2.5 ரேடியன் செகண்ட் -1 என்று உங்களுக்கு ஒமேகா வரும்
அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு கோணம் சுழலுதோ அதுதான் மீனிங் தான் என்ன ஒமேகாவாக இருக்க போகுது ரைட். அப்ப எவ்வளவு வர போகுது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2.5 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். ரைட் எதுக்கு என்னது ஹாஃப் மார்க்ஸ் அது சுழற்சி சுழற்சி போட்டிருக்கீங்க. சுழற்சி அது மேலதான் சுழற்சி வரும் எழுத மறந்துட்டீங்களா? சரி உங்களுக்கு போட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். சரியா அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா அவர் அது சேர்க்கல. என்ன கேட்டவர் என்ன கேள்வி பவர் தான் கேட்டவர். என்ன சுழலியானது 25 ரெவல்யூஷன் பெர் மினிட் என்று மாறா வீதத்தில் சுழலும் ஆயின் சுழலியினால் கடத்தப்படும் வலுவின் பெருமானம் யாது? வலுவின் பெருமானம் எடுத்துருச்சுனால் இங்க நேர்கோட்டு வலு இல்லை. நேர்கோட்டு வலுவை பொறுத்த வரைக்கும் என்ன ஈக்குவேஷன்? P is equal to F into V. இங்கேயும் வலு P தான் ரைட். P is equal to என்ன வர போதும். Fக்கு பதிலா இங்க என்னது பாக்குறோம்? ஸ்ட்ரோக் கண்டு பாய்ப்போம். என்ன Fக்கு பதிலா இங்க அங்க விசை என்றால் நேர்கோட்டு இயக்கத்தில் விசை என்றால் இங்க முறுக்கம். சரிதானே? இன்டு V என்று சொல்லினால் அங்க நீர்கோட்டு இயக்கத்துல போது இங்க ஒமேகா ஆண்டுகள். அப்ப டோன்ற வலி என்ன இருக்க போது 64 தர 15. 64 தர 15 தர ஒமேகா வந்து இப்ப கண்டுபிடிச்சீங்க 2.5 போடலாம். 5 போடலாம். 5 சொல்லிச்சுனால் 32 into 5 32 into 5 சொல்லிச்சுன்னா 160 வரும். 16 தர 16 பேட்ச் என்று போடணும்னா பேட்ச். இது சுழற்சி இயக்கம்ன்றதை நீங்க என்ன செய்வோம் விளங்கிக் கொள்ளும். சரியா நோட் பண்ணிக்கலாம். என்ன ஆல்ரெடி செய்துட்டீங்களா? அது கேள்வி இல்ல இல்ல கேட்கறது முதலே செய்து பார்த்தீங்களா? இல்ல சரி சரிங்க. சரியா அடுத்த கேள்வியை கவனிங்க. இலங்கையின் தற்போதைய ஒரு நாளுக்கான மின்சக்தி பாவனையை ஜூலில் காண்க. ஒரு நாளுக்கான மின்சக்தி பாவனை இங்கே கிடக்கு பாருங்க. ஒரு வருடத்துக்கு தான் வந்திருக்காரு. என்ன ஒரு வருடத்துக்கு தான் வந்திருக்காரு. எவ்வளவு 1752 ஜிகாவாட் அவர். இதை வந்து என்ன சொல்லிக்க ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். ரைட் என்ன செய்யலாம்? முதலாவது இதை நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு செக்கனை கண்டுபிடிப்போம். என்ன செய்யணும்? ஒரு செக்கனை கண்டுபிடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு கண்டுபிடிப்போம். ஓகே அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்து வேற போறது இல்லை தான் அழிப்போம். சரியா 1 இயருக்கு எவ்வளவு 1752 ஜிகாவாட் அவர். அப்படி என்றால் இதை முதல் நாங்கள் சிம்பிளான வடிவத்துக்கு மாற்றுவோம். ஜிகான்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லி சொன்னா 10⁹. வட் சொல்லி சொன்னா என்ன மீனிங்? ஜூல் பெர் செகண்ட். அவர் சொல்லி சொன்னா என்ன மீனிங்? 3600 செகண்ட். அப்ப செகண்ட் என்ன செய்யும்? கட்டாயிரம் எங்களுக்கு இதை நாங்க மல்டிப்ளை பண்ணி நம்ம சொல்லி சொன்னால் இதை பெருசா எல்லாம் சுருக்க கூடாது. அப்படியே வச்சிருக்கோம். ரைட் 3600 தர 10 வச்சிருக்கோமே. ரைட் இவ்வளவு ஜூல். அதாவது ஒரு வருடத்துல 1 இயர்ல வந்து எவ்வளவு சக்தி வந்து பயன்படுத்தப்படுது? இவ்வளவு சக்தி. இப்ப 1 இயர்ன்றது விளக்கம் என்னென்றால் 1 இயர்ன்றது விளக்கம் என்ன தெரிஞ்சுன்னா 365 நாள். ஒவ்வொரு நாள்லயும் 24 மணித்தியாலம் இருக்கு. மணித்தியாலம் சொன்னால் 3600 செகண்ட் ஆகும்.
அப்ப இவ்வளவு செகண்ட்கள் இருக்குது, ஒரு வருடத்துல இவ்வளவு செகண்ட் இருக்குது, இவ்வளவு செகண்ட் இருக்குது. அப்ப இது வந்து ஒரு வருடத்துக்குரிய எனர்ஜி, இது ஒரு வருடத்துல இருக்கிற செகண்ட்களின் எண்ணிக்கை. அப்ப அதால பிரிச்சு விட முடிஞ்சிருச்சுன்னா ஒரு செகண்டுக்குரிய எனர்ஜி வரும். ஒரு செகண்ட் ஆகட்டது சரி, ஒரு நாளுக்கானது கேட்டது என்ன? 365 நாள் அதால டிவைட் பண்ணி விட்டோம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாளுக்கான சக்தி வரும். 360 என்ன பண்ணு. அப்போ ஒரு நாளுக்கான சொல்லிச்சுன்னா என்ன செய்யணும்? இந்த 365 டிவைட் பண்ணி விட்டோம்னா சரி, இது ஒரு வருடத்துக்கான சக்தி. இது ஒரு வருடத்துக்கான சக்தி. ஒரு வருடத்துல எத்தனை நாள் இருக்கு? 365 நாள் இருக்கு. 365 டிவைட் பண்ணி விட்டோம்னா ஒரு நாளைக்குரிய சக்தி வரும். டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா அதான் போயிட்டு இருக்காரு பாவம். இலங்கையின் தற்போதைய ஒரு நாளுக்கான மின் சக்தி பாவம். நீங்க கண்டுபிடிச்ச கல்லு பிள்ளையா நாங்கள் பிள்ளை இல்ல, அதை வச்சு செய்யலாம். அதுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லை. இது அவரு ஆல்ரெடி தந்துருக்காருல்ல 1 இயருக்கு விளாண்டு. சரி, இதுக்குரிய ஆன்சர் என்ன? திருச்சி ஆன்சர் வந்துடுதா? பெரியங்க பெரியங்க இல்ல, அவன் ஒரு செகண்ட் தான் வந்து ஒரு நாளைக்கு தான் கேள்வி கேட்டுக்காரு. நான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கான், ஒரு செகண்டுக்கு தான் கண்டு கொடுத்துருக்கு. இது ஒரு வருடத்துக்குரிய வச்சு ரைட். இவன் வந்து மொத்தமா பிரிச்சு தான் ஒரு வருடத்துல இருக்கிற செகண்ட் எல்லாத்தானே பிரிக்கிறான்னு சொல்லிச்சுன்னா என்ன மீனிங்? ஒரு செகண்டுக்குரிய தானே பிறப்பு. ஆன்சர் வந்து ஒரு செகண்ட் தான் கொடுத்துருக்கு. கேள்வி வந்து ஒரு நாளைக்கு தான் கேட்டுருக்கு. கால்குலேட்டர் பிரிக்க தேவையில்லை. அது நாங்க ஒரு செகண்டுக்கு எடுத்து செய்வோம். அதை வச்சுக்கலாம் நாங்க கேள்வி செய்திருக்கோம். ஒரு செகண்டுக்கு எடுத்துருச்சோன்னா அதோட பிறப்பு இது ஒரு நாள் 365 நாளால பிரிச்சோம்னா ஒரு நாளைக்குரிய சக்தி வரும். ரைட். ஒரு நாளுன்னா 24 தர 3600 வெட்டுப்படும். 24 டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 24 டிவைட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் 16 16 எத்தனை வேற போகுது? 24 எடுத்தோம்னா 6 6 நாங்க 24 28 24 2 இருக்குது. எழுபத்தி 3 24 டிவைட் பண்ண 73. 73ஆல இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஒண்ணுங்க 36 இருபட்டு 7 5 35 ஒண்ணுங்களா 5 5 சரிதான். ஒண்ணுங்கள் 5 சொல்லிச்சுன்னா 0.2 இன்டு 10 என்ன மாதிரி ஆன்சர் வந்ததா? என்ன நடக்குது? என்ன இதுல என்ன சுருக்கல் கஷ்டம் கிடக்குது? கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, சுருக்கல் கஷ்டம் சொல்றீங்க. வேலை உங்களை தானே செய்யணும், வேற யாரும் செய்யணும். 18 ஜூலாக இருக்கும். என்ன சுருக்கல் கஷ்டமா கிடக்குது? இல்ல கேள்வி மாறிட்டு இல்லை, அதை வச்சு கூட நாங்க கேள்வி செய்திருக்கோம் கிடக்குது.
சொல்லுங்க. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. சார் எக்ஸ்கியூஸ் ஆமா, சொல்லுங்க. சார் ஒன் டேக்கு இந்த 365 பிரிச்சு திரும்பியே 24 பிரிக்கிறோம். அதான் கேள்வி வந்து பிள்ளை. அதுல வந்து கேள்வியில உங்களோட ஆன்சர்ல வந்து என்ன கிடக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு செகண்ட் தான் கண்டு கொடுத்துருக்கான், சரிதானே? அதை வச்சு கொண்டு நாங்கள் கேள்வியும் செய்திருக்கிறோம். நீங்க ஒன் டேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இப்படியே பிரிச்சாலும் சரிதான், ரைட்? நான் ஒன் டேக்கு செய்யல, 1 செகண்ட் தான் கண்டிருக்கேன். ஒன் டேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க செய்யணும், $3600 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இது நான் கண்டுபிடிச்சது ஒரு செகண்ட், சரிதானே? ஒரு செகண்டுக்குரிய தான் கண்டுபிடிச்சது. இது என்ன செய்யணும்? இனி எத்தனை செகண்ட் அளவு இருக்கும்? 3000 ஒரு நாள்னு சொல்லிச்சுன்னா 24 தரம் 3600 அளவு இருக்கும். பிரிச்சது அவ்வளவு தானே இருக்கும். சரி, நீங்க 365 மட்டும் பிரிச்சா சரி. கேள்வி கேட்டா ஓகே சார். சரி, சரிதானே? சரி, அடுத்த கேள்வி பிடிக்கிறது வந்து அலர்ச்சியா காணிச்சு. அடுத்தது இந்த கேள்விக்கு ஓகே தான். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி சொல்லி கண்டால் ஒரு டைனமோவினால் ஒரு நாளிற்கு 16 தர 10 ஜூல் சக்தியை மின்சக்தியை பிறப்பிக்க முடியுமாயின் நீர் மின் சக்தி மூலம் பெறப்படும் 40 வீத மின்சக்தியை பெற தேவையான டைனமோக்களின் எண்ணிக்கையா? அதாவது ஒரு டைனமோ வந்து எவ்வளவு உற்பத்தி செய்ய போகுது? இப்ப ஒரு டைனமோ வந்து எவ்வளவு எத்தனை உற்பத்தி செய்ய போகுது? டைனமோ ஒரு டைனமோ எவ்வளவு உற்பத்தி செய்ய போகுது? 16 தர 15. வழியாக்காம நீங்க இந்த கேள்வி எப்படி செய்யறாங்க, ரைட்? இப்ப பாருங்க, எவ்வளவு சக்தி டைனமோ உற்பத்தி செய்யணும் சொல்லி சொன்னால் நீர் மின் சக்தி மூலம் பெறப்படும் 40 வீதமான மின்சக்தி. நீர் மின் சக்தி மூலம் பெறப்படும் சக்தின்னு சொல்லி அவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்தது பிள்ளை? என்னது அதான் எவ்வளவு மல்டிப்ளை பண்ணி தானே போடுவோம். அதான் சுருக்கப்படுமா? சரி சரி, ஓகே ஓகே. அப்ப பாப்போம். இதை நீங்க இதை 365 டிவைட் பண்ணணும். இல்லாட்டி இதை போடலாம். என்ன 2 தர 18 தர 3600 வேற 24 ஜூல். இதுதான் ஒரு நாளைக்குரிய சக்தி. அதுல இருக்க பிரச்சனை இருக்கும். ஓகே. அப்ப இந்த சக்தி இந்த 40 வீதம் தானா என்ன நடக்குது? 40 வீதம் சக்தியை தானா டைனமோவை பயன்படுத்தி யூஸ் பண்ணப்படுது. ஒரு நாளைக்கு 40 வீதமான சக்தி டைனமோவை யூஸ் பண்ணி செய்யப்படுது. அப்ப 40 வீதம் என்ன மீனிங்? 40 100. இதுல நீங்க மல்டிப்ளை பண்ணணும், சாரி டிவைட் பண்ணணும். அதில் 14 சொல்லி சொன்னா எத்தனை வர போகுது? 4ஆல மல்டிப்ளை பண்ணி 96 சொல்லி சொன்னால் 96 என்றால் 192 10 இங்க 36 கிடக்குது. சரி, ஓகே. நாங்க அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிருப்போமா? இப்படியே வச்சிருக்கோம். 2 தர 36 தர 4 தர இங்க சைபர் 24. 24 இருக்கு. 4 எடுத்துக்கிட்டா 10 9 என்ன? சரி, இவ்வளவு ஜூல் சக்தியை வந்து என்ன செய்யணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். நான் என்ன எழுதிருக்கேன்? என்ன எழுதிருக்கேன் சொல்லுங்க. ஒரு நாள்ல ஓகே, நீரால ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சக்தி இந்த 40 வீதத்தை என்ன செய்ய போகுது? டைனமோ யூஸ் பண்ணி செய்ய போறீங்க. அதான் அப்ப ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யற சக்தி வந்து இவ்வளவு. அதை நாங்க என்ன செய்ய போறோம்? 40 வீதத்தை கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த சுருக்கள் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் குழப்பமான சுருக்களா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவன் வந்து ஒரு செகண்டுக்கு எடுத்துதான் கேள்வி எங்களுக்கு இது வந்து போயிருக்கான். அப்போ அதாவது ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு செகண்ட் ஒரு நாளைக்கு கேள்வி செய்யாம நாங்க என்ன செய்ய முடியாது? ஒரு செகண்ட் எடுத்து கேள்வி செய்வோம். இதை சுருக்கி பார்ப்போம், சுருக்கப்படுது உண்டு.
சுருக்கப்படாட்டி என்ன செய்வோம்? ஒரு செகண்ட் கண்ட எடுத்து கேள்வி செய்து போகும். விளங்குதா என்ன கதைக்கிறாங்க? ஒரு நாளைக்கு கண்ட எடுக்க இப்படி இல்லை வருது என்ன? அப்ப இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைனமோஸ்? அப்ப எத்தனை டைனமோ தேவை? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு டைனமோவால இவ்வளவு சக்தி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை டைனமோவால இவ்வளவு சக்தியை ப்ரொடியூஸ் பண்ண? அப்ப என்னால நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 தர 36 தர 4 தர 24 தர 19 இது என்ன செய்யும்? 16 தர 15ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா சரி. இப்போ 16ஆல என்றால் ஓகே 4 4 6 10 4 இவ்வளவு டைனமோ தேவை. அப்போ இது பெரிய ஒரு பெருமானமா பாரு சரியா? ஒரு செகண்டுக்கு தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் சரியா? அப்ப நம்ம ஒரு செகண்டுக்கு இவ்வளவு டைனமோஸ்ன்றது பாசிபிளான விஷயம் இல்லை தான். சரி, அப்ப என்ன செய்ய சொல்லி சொன்னால் இப்ப இந்த இடத்தை இதை எடுக்கும். இது வந்து அந்த கேள்வியை சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஒரு செகண்டா இலங்கை தற்போதைய ஒரு நாளுக்கான மின்சக்தி பாவனையை உள்ள கேட்டால் ஒரு நாளைக்கு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய வருமானம் பெறுது. ஒரு செகண்டுக்கான மின்சக்தி பாவனை எல்லாருக்கும் விளங்குதா? ஒரு செகண்ட் புரியும். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எடுத்து செஞ்சா 432 தர 14 டைனமோ வரும் சார். ஒரு செகண்ட் எடுத்து செய்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எடுத்து செய்தாலும் 432 தர 14 432 தர 14 அப்படியா? சரி, இப்ப இதுக்கு அங்கால வந்து வர கேள்வி கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. ரைட், டைனமோஸ் எண்ணிக்கையை வச்சு கொண்டு வர கேள்வி கேட்கலன்னா எங்களுக்கு பிரச்சனை, நாங்க என்ன கொடுத்துட்டு போகலாம் சரியா? இனி அடுத்த கேள்வியோட தான் பிரச்சனை. சரி பார்ப்போம். அப்படின்னா நாங்க இப்படி ஒரு நாளைக்கு கேள்வி செய்வோம் சரிதானே? ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுற சக்தி என்ன இவ்வளவு போகுது? இவ்வளத்தையும் 2 தர 18 ஜூல்ன்றது ஒரு செகண்டுக்குரிய மின்சக்தி. இதை நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்லி சொன்னால் 24 தர 3600 இருக்கும். இவ்வளவு சக்தி ஜூல் வந்து என்ன செய்யப்படும்? ஒரு நாளைக்குரிய சக்தி. அதுதான் நீங்க போட்டிருக்கிறேன். அது 40% தான் டைனமோவால் உற்பத்தி செய்யப்படுது. அதுக்கு தேவையான டைனமோக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது ஒரு டைனமோவை பயன்படுத்தி இவ்வளவு சக்தி சொல்லி சொன்னால் எத்தனை டைனமோவை பயன்படுத்தி எத்தனை டைனமோ வந்து தேவைப்படும் இவ்வளவு சக்தி அண்டால் இவ்வளவு சக்திக்கு எத்தனை டைனமோ அண்டால் எண் வந்து இவ்வளவு 432 14 டைனமோஸ். ரைட், அதுல பிரச்சனை இல்லை. இதை பேஸ் பண்ணி அடுத்த தொழில் வரைக்கலாம் பிரச்சனையா இருக்கும். அப்படி வரான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விளங்குங்களா? ஐடியா விளங்கிட்டா சரி. அப்ப கேள்வி வர செய்யலாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த வேலைக்கு சொல்லியிருக்கிறேன். அது சரி, என்ன மிகுதி 40% மின்சாரம், அதாவது மிகுதி 40% மின்சாரம் சொன்னா என்ன? அடுத்த 40%. அடுத்த 40% இது இவ்வளவு இதான 40% மின்சாரம். முழு மின்சாரத்தின் 40% மின்சாரம் இதுதான். அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ரைட், அப்ப அந்த 40% மின்சாரம் சொல்றது என்னவா இருக்க போது? 2 தர 36 தர சாரி போடலாம். போட்டா அதிகமா சரிதானே? இதைத்தானே இப்படி இதை டிவைட் பண்ணி தான் இப்படி சுருக்கி வச்சிருக்கிறோம். ரைட், 24 தர எத்தனை வரப்போகுது? 19 இவ்வளவு ஜூல். இதுதான் 40% மின்சக்தி. ஓகே, 40% மின்சக்தி என்றது இவ்வளவுதான். நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்ததை பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மின்சாரம் நிலக்கரியை பயன்படுத்தி பெறப்படுது. அப்ப இதை எதை பயன்படுத்தி பெறப்படுது? நிலக்கரியை பயன்படுத்தி பெறப்படுது சரியா?
1 கிலோகிராம் நிலக்கரியை எரிப்பதன் மூலம் 2 தர 10 கிலோ ஜூல் மின்சக்தி பெறப்படுகிறது. அப்ப 1 கிலோகிராம நீங்க எரிக்கையில 2 தர 10 எவ்வளவு 3 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கிலோவை நீங்க கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். 2 தர 10 6 ஜூல் ஆண்டு போடலாம். 10 கிலோன்னு சொல்லி சொன்னா என்ன? எனில் ஒரு நாளைக்கு தேவையான நிலக்கரியின் தெளிவை காண்க. சரியா? 1 கிலோகிராம பயன்படுத்தி நீங்க இவ்வளவு சக்தி ப்ரொடியூஸ் பண்ணலாம் என்றால் இவ்வளவு சக்தியும் ப்ரொடியூஸ் பண்ணணும் என்றால் எத்தனை கிலோகிராம் தேவை? அப்ப என்ன செய்யணும்? இதால டிவைட் பண்ணி யாருக்கும் பிரச்சனை இருக்காது. டிவைட் பண்ண முடியாது. ஆன்சர் என்ன வரும்? டிவைட் பண்ணு. ஆ? 3456 இல்ல. ஓகே, எல்லாருக்கும் வருதுன்னு பாருங்க. ஒரு கிலோகிராமுக்கு 2 தர 16 வெட்டப்பட 16 வெட்டப்பட 13 2 வெட்டப்பட எவ்வளவு வருது? இதை மல்டிப்ளை பண்ணீங்க 3456. எல்லாருக்கும் வருதா? இவ்வளவு கிலோகிராம், இவ்வளவு கிலோகிராம். எத்தனை கிலோகிராம்கள் தேவைன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு கிலோகிராம் தேவை. எல்லாருக்கும் வருதா? சரி, வருதா? ஓகே. வேணாமா? ஓகே. ஊடகம் செய்தல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? எதை யோசிக்காது? இதுல என்ன பிரச்சனைன்னா இதே மாதிரி கேள்வி எப்ப செய்வீங்க? இப்ப இதுதான் முதல் தரமே சரியா வரணும்னு யோசிக்க கூடாது. ஐடியா கிளிக்காக தான் இப்ப எப்படி செய்யணும்னு. இந்த பிரச்சனை இல்லை, நீ அடிப்போம். சரியா? அப்ப கவனிங்க. அடுத்த வேலையை பாருங்க, என்ன சொல்லி கிடக்குது? இலங்கையில் சூரிய கல பாவனை மூலம் 10% மீன் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப 10% மீன் நாங்க கண்டுபிடிக்கணும், ரைட்? அப்ப 10% மீனை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எவ்வளவு வந்தது உங்களுக்கு? 1752. ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்தது? 2 தர 18 தர 2 தர 18 தர 24 தர 3600 வந்தது. என்ன இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுற மின்சக்தி. அதுல 10% சக்தி இருந்தால் உற்பத்தி செய்யப்படுது சூரிய கலத்தால. அப்ப என்ன செய்வோம்? வெட்டின முடிச்சுட்டு சொன்னால் அங்க வெட்டலாம். 2 தர 24 தர 36 தர 19 ஜூல். 19 ஜூல் என்னத்தால் உற்பத்தி செய்யப்படுது? சூரிய கலத்தினால். சூரிய கலத்தினால் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுறது. சரிதானே? ஒரு நாள். ஓகே, அப்ப
அடுத்தது பாருங்க சொல்லி கிடக்கு பூமியில் விழுகின்ற சூரிய சக்தியானது 2 கிலோ ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர். அது என்ன மீனிங் 2 கிலோ ஜூல் மீட்டர் ஸ்கொயர்? 2 கிலோ ஜூல் மீட்டர் மைனஸ் 2 அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு மீட்டர் வர்க்கம் பரப்புல 2 கிலோ ஜூல், அதாவது 2000 ஜூல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. 2000 ஜூல் சக்தி வந்து உற்பத்தி செய்யப்படும். இதில் சூரியகலம் 50 சக்தியை பெற்று மின்சக்தியாக மாற்றுகின்றது. ஓகே, அப்ப அதாவது பாருங்க 50% தான் இருக்கு, ரைட்? அப்ப அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளவு சக்தி வருது? 1000 தான் வருது. இதுல 50 தான் என்ன செய்யுது? சூரிய மின்சக்தியாக மாற்றுகிறது. அதாவது எபிசியன்ஸ் வந்து அவற்றை 50 வீதம், அதாவது திறன் என்று சொல்லுவோம். என்ன பெற்றுக்கொள்ற சக்தி அவ்வளவும் பயன்படுத்தப்படுவதில்லை, சரிதானே? அதாவது ஒரு மீட்டர் வர்க்கத்துல 2000 ஜூலை வந்து பெற்றுக்கொள்றது, ஆனா அவ்வளவும் வந்து என்னவா பயன்படுத்தப்படுறது? மின்சக்தியாக மாற்றப்படுறது. 50 வீதம் வந்து என்ன செய்யப்படுது? இழக்கப்படுது. அப்ப மிச்சமாக இருக்கிற 50 வீதம் தான் என்ன செய்யப்படுது? மின்சக்தியாக மாற்ற. 50 வீதம் என்றால் மின்சக்தியாக மாற்றப்படுவது. ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல 1000 ஜூலாக இருக்க போது. காரணம் என்று சொல்லி சொன்னால் 50 வீதமானது வேஸ்டாக சக்தியை பெற்று மின்சக்தியாக மாற்றுது எனில் இம்மின்னை பிறப்பிக்க தேவையான சூரிய கலங்களின் பெறப்படம். அங்க திணிவு கேட்டவன் இங்க பெறப்பட வைக்கிறான். இப்ப என்ன செய்யும்? 1000 டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, ரைட்? அப்ப ஒரு நாளைக்கு தான் கதைக்க போறீங்க, ஒரு நாளைக்கு தான் கேட்பீங்க. ஒரு நாளைக்கு அந்த கேள்வி ஃபுல்லா கேட்கிறான். அதுல ஒரு நாளைக்கு கண்டு கேட்டுருக்கான், இதுல ஒரு நாளைக்கு கண்டு கேட்கல. அப்படி சொல்ல கூடாது. என்னடா அதுல செப்பரேட்டா வந்து என்ன செஞ்சிருக்கான் கேட்டுருக்கான், ஒரு நாளைக்கு கண்டு கேட்டுருக்கேன். என்னது? ஓ, பூமியில விழுகிற சூரிய சக்தி ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா ஸ்ரீலங்காவும் அதுக்குள்ள ஒரு மீட்டர் ஸ்கொயர் வரலாம், சரிதானே? அது வந்து அவ்வளவுதான். என்ன அப்ப கவனிங்க, இதுக்கு எத்தனை நாளைக்கு எடுத்து செய்யறது? இலங்கை சூரியகல பாவனை மூலம் 10% மின் உற்பத்தி செய்யப்படுவதாக கருதுக. பூமியில் விழுகின்ற சூரிய சக்தி, ஓகே. இதில் சூரியகலம் 50 சக்தியை பெற்று மின்சக்தியாக மாற்றுவது மின்னை பிறப்பிக்க தேவையான சூரிய கலங்களையும் பெறப்படும். வருடத்துக்கு டோட்டலுக்கு தான் 10%. ஓ ரைட், குட். அப்ப இதுதான், இது வந்து ஒரு வருடத்துக்கா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு என்ன அப்படின்ற ஒரு வருடம் என்ன செய்யணும்? 365 நோ, 365 மட்டும் பெருக்கினா காணாது. என்ன செய்யும்? 300 இல்ல இல்ல இல்ல, அப்படி செய்ய தேவையில்லை. நாங்க ஆல்ரெடி நோமல்ல இருந்து கண்டுபிடிப்போம். நோமல்ல இருந்து கண்டுபிடிச்சு நாங்க இருக்கு. முதல் எழுதினது பாருங்க, 1752 ஜிகாவாட் அவர் தான். அப்ப 1752 தர ஜிகான்றது 10⁹ வெட்ன்றது ஜூல் பெர் செகண்ட், அவர்ன்றது 3600 செகண்ட், ரைட்டா? அப்ப ஒரு வருடத்துல உற்பத்தி செய்யப்படுறது வந்து எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா 152 தர 36 தர 10⁻11 வரும். இங்க 2 சைபர், இங்க 9. இவ்வளவு ஜூல் வந்து ஒரு வருடத்துல உற்பத்தி செய்யப்படுற மொத்தமானது. அதுல 10% சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? இது இந்த 10% கண்டுபிடிக்கும். 1752 தர 36 தர 10 தர 10 நேரடியா போடலாம். என்ன வெட்டி விட்டோம்னா இங்க 12 வரும். ஆக 1752 தர 36 தர 10 ஜூல் என்ன செய்ய போகுது? என்னதான் உற்பத்தி செய்யப்பட போகுது? சூரிய கலத்தினால் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் ஒரு மீட்டர் வர்க்கத்தால் எவ்வளவு சக்தி என்றால் 1000. அப்படின்னா எத்தனை மீட்டர் வர்க்கம் என்று கேள்வி கேட்டால் இவ்வளவு மொத்த சக்தியை அந்த 1000ஆல பிரிக்கும். 1000ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா நடக்க போகுது 3 பட்டப்படும். என்ன 17 2 பேர் 1752 தர 36 தர 17 மின் சூரிய கலங்கள். இந்த ஜூலண்ட் எல்லாம் போட்டுருவாரு இல்ல, சூரிய கலங்கள், சரியா? என்னது முதல் கேள்விக்கு ஒரு 4 டேல சொல்லியிருக்கான்.
ஒரு நாள்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணல ஒரு நாள் தான் நான் இப்படி எழுதினேன். சரி முடிஞ்சு என்ன நடக்குது? இது இப்ப அடுத்த எக்ஸாம் எப்போ செய்ய போறீங்க? எப்போ செய்ய போறீங்க எக்ஸாம்? மண்டே கிளாஸ். எங்களோட கிளாஸ் இருக்கு. எங்களோட கிளாஸஸ் எப்போ இருக்கு? மண்டே மண்டே 5:30 to 7:30. வெனிஸ்டே சேஞ்ச் பண்ணணுமா? அவ அவ மற்றவாங்க பிரச்சனை. சரி இப்போ மண்டே ஜாயின் ஆகும் அப்புறம் பார்த்து வச்சு சரியா? ரைட். அடுத்த வேலையை பார்ப்போம். இதுல பிரச்சனை இல்லை தானே? நீங்க எழுதி முடிஞ்சதல்ல? ஓகே. மொத்த மின்சக்தி பாவனையில் 5 வீதமானது காற்றாலை உற்பத்தி மூலம் பெறப்படுகின்றது. ஒரு காற்றாலை மூலம் ஒரு நாளைக்கு ஒரு காற்றாலை மூலம். இது எனக்கு பெரிய கேள்வி மாதிரியும் தெரியல. அந்த ஐடியா தெரிஞ்சுன்னா சரியா? ஒரு ஒரு காற்றாலை மூலம் ஓட உற்பத்தி செய்யப்படுது 20 கிலோ ஜூல். அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் ஒரு அந்த கவனிங்க, ஒரு நாள் மற்றது ஒரு வருடம், அந்த விஷயங்களை கவனமா நாங்க எடுத்து செய்ய அடிப்படை எல்லாம் வந்து அதைத்தான் இதுல பெரிய கஷ்டமான விஷயமா போட்டிருக்கு. மொத்த மின்சக்தி பாவனையில் 5 வீதமானது. மொத்த மின்சக்தி பாவனை எவ்வளவு எங்க பண்றோம்? இதுதான் மொத்த மின்சக்தி பாவனை. அதுல வந்து 5 வீதம் 5 வீதம் சொல்லி நாங்க 10 வீதம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க. அதுல அரைவாசியை கண்டுபிடிச்சா சரி. இங்க இருக்கு. ரைட். 10 தான் 10 வீதம். இதுல அரைவாசி எடுத்துக்கிச்சுன்னா நாங்க 2ஆல பிரிச்சு விட விட சரி. அப்ப 18 பேர். அப்ப 1752 தர 18 தர 10 ஜூல். அப்ப இதுக்கு எத்தனை காண்டான தேவைப்படும்? அதான் கேள்வி இருக்கு. மின்சக்தி பிறப்பிக்க முடியுமாயின் தேவையான காற்றலை என்னென்றால் என்ன? அப்ப இதை என்ன செய்யும்? 20 கிலோ ஜூவால பிரிச்சு விடுவோம். அப்ப நீங்க இதுல எது பிள்ளை விடுவீங்கன்னா 20ஆல பிரிச்சு போடுவோம் தெரியுங்க. 20 கிலோண்டா என்ன 2000ஆல பிரிக்கும். ரைட். அப்ப சாரி 20,000 சாரி 20,000 4 சைவர் இந்த வெட்டுப்படையாக 6 பேரும் 2ஆல விட்டுனா 9. 1752 தர 9 தர 16 எண்ணிக்கை என்ன காற்றாலைகள். மற்ற இதுல விட விடுவீங்கன்னா யூனிட்ல விட விடுறீங்க. ஜூலண்டு போட்டுருவோம் தெரியுங்க. சரி சோமான சொல்லி போடுறான்னு சொல்லிட்டுன்னா விலகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட. அதுதான் சரி. ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். நாங்க நம்மளோட இதை பார்ப்போம். கிடந்து பேரு நாயகி ஒரு கடந்துப்போம். நீர்நிலையில 2வது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட் புக் பண்ணுங்க. சரி. ஜூ குழாய் வந்து என்னத்துக்கு பாத்துனாங்க? கலக்கம் தகவற்ற திரவங்கள்ட்ட
அலகு கனவளவு சக்தி சமவளவான அலகு கனவளவு சக்தி. அலகு கனவளவு சக்தி என்று சொல்லி சொன்னால் அலகு கனவளவு ஜூல் ஜூல் மீட்டர் மைனஸ் 3. ஜூல்னு சொல்றது என்ன இருக்க போகுது? கிலோகிராம் அங்க நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் தானே ஜூல் இன்டூ மீட்டர் மைனஸ் 3 என்றால் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 அமுக்கம். அலகு கனவளவுக்கான சக்தி அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன மீனிங்? ஒரு அலகு கனவளவுல இருக்கிற சக்தி. ஒரு அலகு கனவளவுல அப்ப கனவளவின் மேல் அப்படி பெரிய கேள்வி அப்படி. இதுல 6 பாப்போமா? ஒரு பொருளானது ஓய்விலிருந்து புறப்பட்டு அதே கூடாது. ஒரு பொருளானது ஓய்விலிருந்து புறப்பட்டு முதல் 50 மீட்டர் தூரத்தை மாறா ஆரம்பங்களுடனும் 50 மீட்டர் தூரத்தை மாறா ஆரம்பங்களுடன் அடுத்த 200 மீட்டர் தூரத்தை மாறா வேகத்துடன். 50 மீட்டர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 200 மீட்டர் தூரத்தை மாறா வேகத்தோட போகும் அப்படின்னா ஆரம்பங்கள் வந்து இந்த இடத்துல 0 இயங்கி ஓய்வடைகிறது. மாறாவது இறுதி 30 மீட்டர். அப்ப இங்க 30 மீட்டர் இயங்கி அடுத்தது இறுதியில வந்து வேகம் வந்து என்ன செய்யுது? 0 வருது. ஓகே, மாற அமர்முடுகிறோட என்ன கடைசி வந்து மாற அமர்முடுகள் நெகட்டிவா இருக்கும். சரி, இப்பொருள் முழு பயணத்திற்கும் எடுத்த மொத்த நேரம் 30 செகண்டின் பொருள் அடைந்த உயர் வேகம். அதாவது என்ன செய்வோம்னா இதை நாங்க நோமலா செய்யறத விட கிராஃபுக்கு செய்யறது உங்களுக்கு வீதி கிராஃப்னு போடுவோம். முதல் 50 மீட்டருக்கு 6 முடுகளோட போகுது. அப்ப வீதி கிராஃப்ல 6 முடுகள்ன்றது இது சரிதானே? சீரா கூடிக்கொண்டு போகணும். பிறகு மாறா வேகம், பிறகு என்ன செய்யுது? சீரான அமர்முடுகள். ரைட், எங்களுக்கு வந்து நேர ஆயிரம் வந்து தெரியும். என்ன விஷயம் தெரியும்? டோட்டல் டைம் வந்து தெரியும். எவ்வளவு? 30 செகண்ட். 30 செகண்ட் தெரியும். கேட்ட கேள்வி உயர் வேகம் தான் கேட்டது. இப்ப என்ன செய்யலாம்னா நீங்க T1 போடுங்க. இந்த நேர ஆயிலே T1 போடுங்க. மாறா வேகம் சரியா? ஓகே, பரப்பச்சு செய்யலாமா? ரைட், அதை அட்மிட் பண்ணிருங்க. ரைட், அப்ப வந்து பாருங்க இந்த பரப்பை வச்சு செய்யலாம்னு சொன்னா பரப்பு என்னவா இருக்க போகுது? மொத்த நேரம் வந்து 30. ரைட், இந்த நேரம் தெரியாது. தனித்தனி பரப்பு இங்க பரப்பு தந்து எடுக்கல. தனித்தனி பரப்பு 50 மீட்டர் தந்து எடுக்கல. ரைட், ஓகே, இது 30 மீட்டர். அப்ப தனித்தனி பரப்பை போடுங்க. அரை T1 தர செங்குத்திரம் V வந்து 50 மீட்டர். இதை T2 போடுங்க. இதை T2 போட்டீங்கன்னு சொன்னால் நீளம் தர அகலம் T2 தர V 200 மீட்டர். இரண்டாவது பரப்பு நீளம் தர அகலம் என்ன? அடுத்தது அரை தர அடிதர இது T3 போடுங்க. T3 அரை தர அடிதர செங்குத்திரம் V போடுங்க. 30 மீட்டர் 2 தரம். சரியோ? இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் T1 T2 T3 எழுவாய மாத்தி போட்டு கூட்டி விட்டீங்கன்னா எத்தனை வரும்? 30 வரும். ரைட், அப்ப T1 is equal to வர போது 50 over 100 over V 100 over V என்று வரும். அதே மாதிரி T2 வர போது 200 upon V என்று வரும். T3 என்று வர போது 60 over. மூணையும் கூட்டி விடுங்க எத்தனை வரும்? T1 plus T2 ஆட் பண்ணுங்க. வந்தது 30. இதுக்கு நிறைய நேரமா நீங்க யோசிச்சு கொடுங்க. அப்படியா? என்னண்டு அப்படி கொடுத்து 400 360 அங்கால V போய் பெருக்கப்படும் 30 வந்து பிரிக்கும்.
12 சரிதானே 12 மீட்டருக்கு மைனஸ் பண்ணது பாருங்க சரியா அப்படி அதெல்லாம் இருந்தவனா முதலாவது இது ஏறி நான் ஏறி போடணும் ஏறி நாய் கருவி யூக்ளாய் கேள்வி செய்து பார்த்துனீங்களா நீங்க யூக்ளாய் கேள்வி அனுப்பினாங்க செய்து பார்த்துனீங்களா ஏ எக்ஸாம் நீங்கள் யூக்ளாய் கேள்வி முடிஞ்சுதா ஓ அனுப்பி விட்டது செய்தாச்சுன்னா ஏன் செய்யல அதான் ஏன் ரெண்டு இடத்த செய்த இப்படியே செய்து கொண்டு போனா தான் படிக்கலாம் நல்லபடியா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் ஏன்னா எடுக்கிறது சரி நான் வந்து செஞ்சோன்னு சொல்றது சரி ராகவிகெல்லாம் தெரியாது அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடல உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணிடல ஓகே சரி எழுதி முடிஞ்சுதா சரியா ஓகே பாப்போம் ஏரி நாயகரி ஜூக்குலாய மாதிரி தான் இது ஒரு நீர்நிலையில் இருக்கிற ஒரு பரிசோதனை சிம்பிளான ஒரு பரிசோதனை பெரிய கேள்வியில் போட இயலாது சரியா அதுல வந்து என்ன சொன்னால் உங்களோட நீங்க டைனாமிக்ஸ் படிச்ச அப்புறம் தானே நீர் நீர்நிலையில் மாதிரி நீர் இயக்கவியல் இருக்கு சரிதானே இந்த இயக்கவியல் படிச்ச அப்புறம்தான் என்ன செய்யலாம்னா ஒரு சேர்த்து கொஞ்சம் கேள்வியில் போடலாம் மற்றபடி ஈஸியான ஒரு செக்ஷன் ரைட் இது இது வேற ஹைட்ரோ கட்டாயம் வரும் ஃபுல்லா வரும் ஹைட்ரோ அந்த வில்சர் உள்ளதெல்லாம் தெரியும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம அதுல எல்லாம் வரும் பூசல் குண்டு ஹைட்ரோ எக்ஸாம் ஒன்று டைனாமிக்ஸ் வந்து படிச்சிருவாங்க டைனாமிக்ஸ்ல பெரிய கேள்வி கட்டாயம் ஒரு கேள்வி வந்தே ஆகும் டைனாமிக்ஸ்ல சரியா சரி கவனிச்சு கொள்ளுங்க அப்ப நாங்க ஜூப்லா என்ற விஷயம் வந்து பார்த்த நாங்கள் என்னது ஒன்றோட ஒன்று கலக்கும் உள்ள திரவங்கள்ல சார் அடர்த்திய துணிறதுக்கு பார்த்தாங்க இல்லையா சரி கலக்காது ஒன்றோட ஒன்று கலக்காது சாரி அதுக்கான ரீசன் எல்லாம் சொல்லி வடியா விளங்கப்படுத்தி ஆயிடுச்சு சரியா அப்ப நீங்க வந்து இப்ப நீரை வந்து முதலாக விடுவோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ரீசன் சொன்னால் சரியா அதுக்கு பிறகு திரவத்தை விடுவீங்கள் நீங்க என்ன எது இந்த சாரத்தி இடங்களுமோ அதுக்கு அதை வந்து விடுவீங்கள் பிறகு அமுக்கத்தை சமன் செய்து ஒவ்வொரு புள்ளிகள்ல என்ன செய்ய போறீங்க அமுக்கத்தை சமன் செய்து சரி வெவ்வேறு திரவ நிலத்துக்கு அமுக்கத்தை சமன் செய்து பொது மட்டத்தில் அமுக்கத்தை சமன் செய்து கிராஃப் ஏறி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து முடிச்சு நீங்க ரைட் அது வழியா பார்த்தாச்சு இதுல வந்து என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா இந்த திரவம் மேல இருக்கிற திரவமும் கீழே இருக்கிற திரவம் என்ன செய்யணும் தொடர்ந்து கலக்காது கலக்கிற திரவம் மட்டும் நாங்க என்ன செய்யலாது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாது இப்ப கலக்கிற திரவத்துக்கு நாங்க சாரடத்திய வந்து துணிய போறோம் சாரடத்தியண்டா என்ன ஒரு அதாவது சாரடத்தை நாங்க என்ன குறிப்போம் சொன்னால் எஸ் ஆல குறிப்போம் ரோ ஓவர் ரோ டபிள்யூன்னு சொல்லுவோம் அதாவது
நீரின் அடர்த்தி சார்பாக என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீரின் அடர்த்தி சார்பாக நாங்க என்ன செய்ய போறோம்? பொருள் அடர்த்தியை துணிய போறோம், சரியா? அப்ப கவனிங்க, அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. என்னன்னு சொன்னா இதேதான் எங்க செஞ்சாங்க டியூப்லாயிலே செய்யறோம், இங்கேயுமா தான் செய்ய போறோம். இதுல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, இதுல நன்மை என்ன சொன்னால் கலக்கும் தகவுள்ள திரவத்தை நாங்க என்ன செய்யலாம், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். இப்படி 2 பாத்திரம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு நீங்க வந்து நீர் எடுப்பீங்கள், ஒரு பாத்திரத்துக்கு வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் எந்த திரவத்தின் சார் எடுத்து துணியணுமோ அந்த திரவத்தை எடுப்பீங்க. அப்போ ஒன்றை நீங்க என்ன செய்ய போறீங்க, நீர் ரெண்டு எடுப்பீங்க. அடுத்தது என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒயில் ரெண்டு எடுங்க. ஒயில சார் எடுத்து தான் துணிய போடுங்க. அப்ப இதுல செட்டப் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள வந்து ஒரு கோல் வந்து மியூட் பண்ணி விடுங்க. சரியோ? அப்ப கவனிங்க, அப்ப இதுல வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு குழாய் மாதிரி அதை நிறுத்த போறோம், சரியா? இதுல வந்து திட்டுக்கு வந்து என்ன எடுக்க சொல்லிச்சுன்னா அளவுடைகள் இருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் என்ன செய்ய முடியும், ஒரு குழாயம் இருக்கும். வெட்டவாக்கு வீரி போகணும், பக்கத்துல வீடியோ போகணும். குழாய் வந்து நடிக்குது. இப்ப இது ரெண்டும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், இது ரெண்டும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதோட சேர்த்து இந்த வழியில ஒரு டியூப் கொண்டு, ஒரு பெரிய டியூப் கொண்டு வேற இதுல வந்து கவி மாதிரியான சிஸ்டம் கொண்டு போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கவி மாதிரி, கவிய பேரு தெரிய, கவி மாதிரியான சிஸ்டத்தை போட்டு கனெக்ட் பண்ணி. சரியோ? இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து இருக்க போற அமுக்கம்ன்றது வளிமண்டல அமுக்கம். வலிக்கு திறந்திருக்கிறதால இந்த இடத்துல இருக்க போற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். இந்த இடத்துல வலிக்கு திறந்திருக்கிறதால வளிமண்டல அமுக்கம் வந்து இங்கே தொழிற்பட்டு கொண்டிருக்கும், சரியா? அப்ப அதோட வந்து நாங்க ஒரு விஷயம் படிச்சினாங்க, தொடுகையில் இருக்கிற திரவங்கள் உள்ள என்ன செய்யும், ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் வந்து எப்படி இருக்க போது சமனா இருக்கு. அப்ப இந்த திரவத்தின மேற்பரப்பு எந்த இடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யும், அமுக்கம் சமனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் தான் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துலயும் இருக்க போகுது. இந்த இடத்துல இருக்க அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. அப்படின்னா நான் ஏ என்ற புள்ளி என்று எடுக்கிறேன், பி என்ற புள்ளி என்று எடுக்கிறேன், ரைட்? அப்ப ஏ என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை நான் பி என்று போடுறேன், பி என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை பிபி என்று போடுறேன். பிஏ வந்து எந்த சமனா இருக்கும் என்றால் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கும் போது இதுலயும் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா இருக்கும், ரைட்? உள்ளுக்குள்ள என்ன அமுக்கம் கொடுத்துருச்சுன்னா உள்ளுக்கே வளிமண்டலம், ரைட்? இது திறந்திருக்கும், ஆரம்பத்தில் திறந்திருக்கும். ஆக அதுல வந்து வளிமண்டல அமுக்கம். அப்ப என்ன செய்யாது, நீர்ல எந்த விதமான உயர்ச்சியும் இருக்காது, நீரோ திரவத்துல வந்து எந்த விதமான உயர்ச்சியும் இருக்காது, ரைட்? அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த கவ்வியை வந்து கலட்டி போடுது. சாதாரண டியூப் கொண்டு அந்த டியூப்பை வந்து கவ்வின்னு சொல்லிச்சுன்னா அமர்த்தி பிடிக்கிற ஒரு விஷயம், ரைட்? அப்ப அந்த கவ்வியை கலட்டி போட்டு என்ன செய்ய போறோம்னா வாயால வச்சு உறிஞ்சுவோம். வாயால வச்சு உறிஞ்சி எடுக்கும் போது என்ன நடக்கும், இந்த இதுக்குள்ள இருக்கிற வழி மேல் நோக்கி வந்துடும், வெளியில வந்துடும். வழி மேல் நோக்கி வந்தால் அந்த இடத்துல இருக்கிற வளி மூலக்கூறுகளின் அளவு என்ன செய்யும், குறையும். வளி மூலக்கூறுகளின் அளவு குறைஞ்சா நடக்கும், இந்த தாளம் இருக்கும், ரைட்? வளிமண்டல அமுக்கம் வந்து என்ன செய்ய போது குறைய போகும். அப்ப உள்ளுக்குள்ள வந்து அமுக்கம் வந்து குறையும், வெளியில அமுக்கம் கூடும். கூட ஏன் வளிமண்டல அமுக்கம். அப்ப என்ன செய்யும், வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வந்து நீர் வந்து தள்ளி
நீர் இல்ல, திரவம் வந்து தள்ளப்படும். அப்ப இவர் வந்து என்ன செய்ய போறார்? ஒரு மட்டத்துக்கு வர போறார். வெயிட் வெயிட் வெயிட். அடுத்த இவர் என்ன செய்வார்? இன்னொரு மட்டத்துக்கு வருவார். ரெண்டும் ஒரே அளவு வருமா? யூகுலா இல்ல என்னன்னு பாத்துனாங்க. ரெண்டுமே ஒரே மட்டத்துக்கு திரவத்தை விட்டோன்னு ஒரே மட்டத்துக்கு இல்ல, பொது மட்டத்துக்கு. ஓ, ஒரே அளவு போஸ் தானே கொடுப்பீங்க. அவற்ற வெயிட் வேறு, இவற்ற வெயிட் வேறு, அடர்த்தி வேறு தானே. அப்ப இவற்ற வெயிட் வேறு, அவற்ற வெயிட் வந்து வேறு. வேற வேற வெயிட்னா இவரை இப்ப 100 நியூட்டனை பயன்படுத்தி இவரை தூக்குறதும் உண்டா இல்ல. இவற்ற அடர்த்தி வேறுன்னு சொல்லிச்சுன்னா அவற்ற திரிவு வேறுபட்டும், வெயிட் வேறுபட்டும். இவற்ற வெயிட் வேறு. அப்ப இவர் கொஞ்சம் தூரம் உயர்வார், இவர் கூட தூரம் உயர்வார். ரீசன் என்ன? அடர்த்தி குறைவு, பாரம் குறைவு. சரியா? அங்க என்னட்டு பாக்குறாங்கன்னா பொதுமட்டத்துக்கு மேல இது பொதுமட்டம் சொல்லி சொன்னால், பொதுமட்டத்துக்கு மேல நீர் வந்து HW உயரத்துல இருக்கும் என்றால் திரவம் வந்து என்ன செஞ்சது? HO உயரத்துக்கு இருந்தது. அதாவது பொதுமட்டத்துக்கு மேல இவர் கூட தூரம், இவர் கொஞ்சம் தூரம். ரீசன் என்ன? இந்த இடத்துல வந்து அமுக்கம் சமன் விளங்குதா? இந்த இடத்துல இருக்கிற வந்து அமுக்கம் சமன். ஏன் பொதுமட்டம் தானே. பொதுமட்டத்துல அமுக்கம் சமன்டா இந்த இடத்துல அமுக்கத்தை தர போறதாருன்னு சொல்லிச்சுன்னா அவன் நிறைய அந்த குளத்தின் என்னது அந்த குழாய்க்குள்ள இருக்கிற திரவத்தின் நிறைய தான் என்ன செய்ய போகுது? அமுக்கத்தை தர போகுது. அப்ப இந்த இடத்துல அமுக்கம் சமன்டா இந்த இடத்துல ரெண்டு பேரும் நிறைய என்ன இருக்கும்? சமனா இருக்கும். இவர் அளவு கோலம் இவரும் வந்துட்டார் என்றால் இவர் நிறைய கூட கொடுக்க போறாரு. அப்ப அந்த இடத்துல அமுக்கம் வந்து சமனாக இருக்கா? விளங்குதா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? வாயுவுக்கு உறிஞ்சி எடுக்கும் போது என்ன செய்ய போறோம்னா இது வெற்றிடமாக மாறும். வெற்றிடம்னா ஃபுல்லா எல்லாம் மாற போறது இல்லை. ஒரு அளவுக்கு வழியின் அடர்த்தி வந்து குறைஞ்சு